ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தாங்க. நான் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு கேரட் ரைஸும் பொட்டேட்டோ டீப் ஃப்ரையும் தான் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருக்கேன். கேரட் ரைஸ் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்க பண்ணணும். ஆனால் அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் அப்புறம் கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த விலாகில் நான் விலாகை பற்றி பெருசாக பேச போகிறது இல்லைங்க. உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் மேரேஜ் வீடு, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி 4 சுவத்துக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கான ஸ்பேஸே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ தான் எனக்கான ஒரு ஸ்பேஸை நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 hours எனக்காக நான் ஆரி கிளாஸ் ஒதுக்கி போகிறது எனக்கு ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதுவும் நல்லா தான் இருக்குது. எப்போவுமே வீடு, ஃபேமிலி, க்ளீனிங் இது அதுன்னு சொல்லி தான் நான் 10 வருஷமாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். இதுக்கு முழுக்க நான் மட்டுமே தான் காரணம். ஏன்னா இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நான் கமிட் ஆகிட்டேன். பட் ஆனால் நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும்னு சடனாக தோணும்போது எனக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம ஆரி கிளாஸும் போனோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும், பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நம்மளே ஆரி போட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணி தரணும் போது நம்மளால் ஒரு நல்ல இன்கமும் பார்க்க முடியும். ஸோ அது நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வீணாக்கக்கூடாது. ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணி எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ அதுக்காக தான் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளீனிங் ப்ராசஸையும் முடிச்சுட்டு கிளாஸ் போயிட்டு வர்றது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. என்னை போல் திங்க் பண்ணுற உமன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.